Hi my dear students, today our topic name is transmission of nerve impulse. Transmission of nerve impulse means the information or nerve impulses transmitted from one neuron to another neuron is called transmission of nerve impulse. ஸோ நம்ம வெளியில் பார்க்குற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம மைண்டுக்கு வருது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். ஸோ டுடே our topic is transmission of nerve impulse. All the information from the environment are detected by the receptors located in our sense organs such as the eyes, the nose, the skin. Information from the receptors is transmitted as electrical impulse and is received by the dendritic tips of the neuron. So this impulse travels from the dendrite to the cell body and then along the axon to its terminal end. So here receptors means sense organs. Receptors means sense organs. Sense organs means eyes, tongue, ears, nose and skin. So these are called sense organs. ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணுறது யார்? இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸு. ஸோ ஆல் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி என்விரான்மெண்ட் ஆர் டிடெக்டட் பை த ரிசெப்டர்ஸ் located in our sense organs such as eyes, nose, skin, tongue and ears. So information from the receptors is transmitted as electrical impulse. நம்ம இந்த சென்ஸ் ஆர்கன் மூலிமா பார்க்குற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் கேட்குற இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, இந்த சென்ஸ் ஆர்கன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரிசெப்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இப்போ நான் பேசுகிறேன், அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் இயர்ஸில் என்னுடைய வாய்ஸை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தென் ஐஸ் என்ன பண்ணுது, வீடியோ வாட்ச் பண்ணுது. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் யார் உங்கள் மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது, ரிசெப்டர்ஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ரிசெப்டர்ஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஆஸ் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அண்ட் இஸ் ரிசீவ்டு பை த dendritic tips of the neuron. அப்போது உங்களுடைய இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாத்தையும் ரிசெப்டர்ஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு உங்கள் பிரெயின் கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும்போது இன்ஃபர்மேஷனாக கொடுக்காம அதை என்னவா மாற்றி கொடுக்கும், எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக. திஸ் இம்பல்ஸ் ட்ராவல்ஸ் ஃப்ரம், இப்போ உங்கள் பிரெயினுக்கு போய் அந்த மெசேஜ் ரீச் ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ. அப்போ அந்த இம்பல்ஸ் என்னாகும், இட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் தி dendrite to the cell body and then along the axon to its terminal end. So clear? இப்போ நான் படித்த பாயிண்ட்டு, எக்ஸ்பிளைன் பண்ண பாயிண்ட்டும் இதுதான். இம்பல்ஸ் ட்ராவல்ஸ் ஃப்ரம் டென்ட்ரைட்லேருந்து அந்த இம்பல்ஸ் எங்கே போகுது, செல் பாடிக்கு. செல் பாடியிலேருந்து எங்கே போகுது, ஆக்சான். ஆக்சானில் லாஸ்ட்டாக என்ன இருக்குது, ஆக்சானுடைய டெர்மினல் எண்ட். On reaching the axonal end, it causes the nerve endings to release a chemical called neurotransmitter. இது நம்ம ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம், நியூரான் ஸ்ட்ரக்சரில் லாஸ்ட் பாயிண்ட்டாக ஸ்னாப்ஸில் பார்த்தோம். ஸோ neurotransmitter means and during transmission of electrical impulse, the axonal end release chemical is called neurotransmitter, which diffuses across a synapse and starts a similar electrical impulse in the dendrites of the next neuron, then their cell body to be carried along the axon. ஸோ உனக்கு நெக்ஸ்ட்டு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிக்சரை நல்லா லிசன் பண்ணுங்கள். இங்கே லிசன் பண்ணும்போது இது ஆக்சானுடைய டெர்மினல், இதோ இங்கே பார்த்தா தெரியும், இந்த டெர்மினல் தான் இங்கே இருக்குது.
ஸோ ஆக்சானுடைய டெர்மினல்லேருந்து மெசேஜ் எங்கே வருது, சைட்டானுக்கு. ஸோ இந்த எண்டுலேருந்து இந்த ஆக்சான் டெர்மினல் எங்கே டச் பண்ணியிருக்கு, டென்ட்ரைட். டென்ட்ரைட்லேருந்து இந்த மெசேஜ் எங்கே போச்சு, சைட்டான். சைட்டான்லேருந்து எங்கே போகுது, ஆக்சான். ஆக்சான்லேருந்து ஆக்சனல் டெர்மினலுக்கு வருது. இப்போ இந்த ஆக்சனல் டெர்மினல் எங்கே டச் ஆகுது, டென்ட்ரைட். இந்த பிரான்ச் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த டென்ட்ரைட்டை டச் பண்ணியிருக்கு. இந்த டென்ட்ரைட்லேருந்து மறுபடியும் எங்கே போகுது, செல் பாடி. செல் பாடியிலேருந்து ஆக்சான். ஆக்சான்லேருந்து ஆக்சானல் டெர்மினல். அகெயின் dendrite, cell body, axon, axon terminal. So one neuronலேருந்து இன்னொரு நியூரானுக்கு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இப்போது இந்த நியூரானுடைய ஆக்சானுடைய டெர்மினல் வந்து இன்னொரு நியூரானுடைய எந்த பார்ட்ஸை டச் பண்ணியிருக்கணும், டென்ட்ரைட் ஆர் டென்ட்ரான், இதை தான் டச் பண்ணியிருக்கணும். ஓகே, அப்போ தான் மெசேஜ் கரெக்டாக பாஸ் ஆகும். நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம கேட்குறோம் அப்படின்னா உடனே நம்ம நரம்பு தான் அதை எடுத்துகிட்டு போகும். அப்போ நம்ம நரம்பு எதால் ஆனது, நரம்பு செல்லு. நரம்பு செல்லுனாது நர்வ் செல்ஸ். நர்வ் செல்ஸ் தான் நியூரான். அப்போ அந்த நியூரான் தான், நியூரான் கிட்ட யார் இருக்கிறது, செல் பாடி, அதாவது சைட்டான், டென்ட்ரைட், ஆக்சான். யார் இருக்கிறது, சைட்டான், டென்ட்ரைட், ஆக்சான். இந்த 3 பேர் தான் என்ன பண்ணுவாங்க, டக்கு டக்குன்னு மெசேஜை பாஸ் பண்ணுவாங்க. ஸோ on reaching the axonal end, it causes the nerve endings to release a chemical called neurotransmitter which diffuses across a synapse. ஸ்னாப்ஸ்னா என்னது, ஒரு நியூரானில் இருக்கிற டென்ட்ரைட்லேருந்து இன்னொரு நியூரானுடைய டென்ட்ரைட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது தான் என்னது, ஸ்னாப்ஸு. And starts a similar electrical impulse in the dendrites of the next neuron. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அப்படியே இங்கேருந்து மெசேஜ் பாஸ் ஆச்சுன்னா அடுத்த நியூரானுக்கு போகணும். அப்போ போகிறதுக்கு யார் யார் இன்வால்வ் ஆகுது, ஆக்சானுடைய இந்த டெர்மினல் எண்டும் இன்னொரு நியூரானுடைய டென்ட்ரைட்டும். ஸோ the message has been passed from one neuron to another neuron by axon terminal to next neuron of dendrite. This is called neurotransmitter. In this way, the electrical signal reaches the brain or spinal cord. இப்போ இந்த மெசேஜ் எல்லாம் நமக்கு வந்து லாஸ்ட்டாக எங்கே போய் நம்ம பிரெயினுக்கோ இல்லை ஸ்பைனல் கார்டுக்கோ போய் ரீச் ஆகும். அப்புறமா தான் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, லாஸ்ட்டாக நமக்கு புரியும். அப்போ புரியுது அப்படின்னா உங்களுடைய நர்வ் செல்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பைனல் கார்டு வழியாக பிரெயினுக்கு கொடுக்குது. அப்போ அந்த பிரெயின் என்ன பண்ணுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்குது. The response from brain or spinal cord is similarly passed on to the effector organ such as the muscle or gland cell that undergoes the desired response. எப்படி மெசேஜ் வந்து டென்ட்ரைட்லேருந்து சைட்டான், சைட்டான் டு ஆக்சான், ஆக்சான் டு ஆக்சனல் டெர்மினல், again axonal terminal to next neuron of dendrite, then சைட்டான், then ஆக்சான், ஆக்சனல் டெர்மினல் வந்துச்சோ அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் இப்போ நமக்கு இப்படி தானே ரிசீவ் ஆகுது. ஆக்சனல் டெர்மினல்லேருந்து டென்ட்ரைட், டென்ட்ரைட் டு செல் பாடி, செல் பாடி டு ஆக்சான், ஆக்சான் டு ஆக்சான் டெர்மினல், ஆக்சான் டெர்மினல்லேருந்து அகெயின் டென்ட்ரைட். இப்படி தானே மெசேஜ் நமக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. அப்போது அங்கேருந்து மறுபடியும் ஆன்சர் வர்றது எப்படி வரணுமா, ஆக்சான் டெர்மினல், ஆக்சான், சைட்டான், டென்ட்ரைட், அகெயின் ஆக்சான் டெர்மினல், ஆக்சான், சைட்டான், டென்ட்ரைட். எப்படி உங்களுக்கு ஒரு ஸ்டிமுலஸ் கொஷின் போச்சோ அதுக்கான ஆன்சர் உங்ககிட்ட இருந்து அதே ரூட்டு பட் பேக்கில் வரணும். ஸோ திஸ் இஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். உங்களை ஒருத்தவங்க கொஷின் கேட்குறாங்கன்னா நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுறீங்கன்னா எந்த ரூட்டில் நமக்கு போதோ அதே ரூட்டில் தான் ஆன்சரும் வரும். தென் next, see the flow of nerve impulses from axonal end of one neuron to dendrite of another neuron through a synapse is called synaptic transmission. Synaptic transmission na enadhu, nerve impulse வந்து axon endலிருந்து இன்னொரு நியூரானுடைய டென்ட்ரைட்டுக்கு போகணும். அதுதான் என்னது, சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன். இதே டெஃபினிஷன் தான்
neurotransmittersக்கும் இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேம். Each neuron can transmit 1000 nerve impulses per second and make as many as 10,000 of synaptic contacts with other neuron. So ஒரு நியூரானும் 1000 nerve impulse எடுத்து போகுமா எவ்வளோ நிமிஷத்துக்குள்ள, ஒரு செகண்ட்குள்ள. ஸோ அப்போது thousands of synaptic நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் செகண்ட் கணக்கில் ரீச் ஆகிட்டுருக்கு நம்ம மைண்டில். ஸோ நம்ம இப்போ இந்த ரெண்டு பேராவையும் பிக்சர்ஸ் மூலிமா பார்க்கலாமா? See, the flow of nerve impulse. Nerve impulse இப்போ இங்கே வருது. இது யாரு? Axon. So the flow of nerve impulse from axonal end of one neuron to dendrite of other neuron. So இது ஒரு நியூரானுடைய axon, இது another நியூரானுடைய dendrite. இது ரெண்டும் ஒரே நியூரான் இல்லை, வேறு வேறு. அதனுடைய லார்ட்ஸ் பார்ட்டையும் இங்கே ஒரு டென்ட்ரைட்டையும் கட் பண்ணி நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இங்கே பிக்சரில் காட்டியிருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சான்லேருந்து, இந்த நியூரானுடைய ஆக்சான்லேருந்து எங்கே வருதான், இன்னொரு நியூரானுடைய டென்ட்ரைட்டுக்கு வருது. எது மூலியமாக வருது பாரு? ஸ்னாப்ஸ். எது மூலியமாக வருது? ஸ்னாப்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் synaptic transmission. Flow of nerve impulse from axon to one neuron of next neuron of dendrite by synapse is called synaptic transmission. Synaptic transmission means the flow of nerve impulse from axon end of one neuron to dendrite of another neuron through a synapse is called synaptic transmission. The same definition for neurotransmitters. Neurotransmitters are the chemicals. Neurotransmitters na enadhu? Adu oru chemical which allow the transmission of nerve impulse from the axon terminal of one neuron to the dendron of another neuron or to an effector organ. The important neurotransmitter released by neuron is called acetylcholine. நம்ம இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கல ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும், அதுதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நியூரானால் வெளியிலாக வர்ற கெமிக்கல் பேர் என்னது? acetylcholine. கிளியர்? ஒன் வேர்டு. ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு கேட்டாலும் சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன் கேட்டாலும் சேம் ஆன்சர். என்ன ஆன்சர்? நர்வ் இம்பல்ஸ் ஃப்ரம் axon of one neuron to dendrite of another neuron by passing through the synapse is called neurotransmitters or synaptic transmission. Synaptic transmission. அப்போ இந்த synaptic transmissionல வெளியில வர அந்த கெமிக்கல் நேம் என்ன சொல்லியிருக்காங்க? acetylcholine. என்னது? acetylcholine. Clear, my dears? Thank you, my dears.